சுப்ரத்னம் பதில் சொல்லிடுங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. தமிழ் மணி அண்ணன் வந்து நீங்க ஆன்சர் வந்து பாலான்னு கரெக்டா குறிப்பீடு பண்ணீங்க. அவர் ஒன்னும் முறையாக நீங்க வந்து இது பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. அவர்களுக்கு பயன்படுத்திய படங்கள் என்று நாடகங்கிறாரு, படுத்துக்கிட்டாங்கிறாரு, இது போன்ற பொருத்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நீங்க வந்து நிறைவா கேட்ட கேள்விக்கு வந்துருங்க. சசிகலா யாரு? செக்கிழத்த செம்மலா? அவங்க நாட்டுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கான பதில மட்டும் சொல்லுங்க. நாட்டுக்காக 33 ஆண்டுகள் அம்மாவோட துணையா இருந்த தோன்ற துணையா இருந்து இந்த இயக்கத்துடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்கள் தலைவராக யார் கலந்து முடிக்கட்டும். இன்றைக்கு தமிழ்மொழி அவர்கள் யாருக்காவது பேசுகிறாரோ அந்த அண்ணன் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியது திருமதி சசிகலா என்பதை அருகும் நம்பவிட வேண்டாம். அவருக்கு சிறைச்சாலை உறுதி என்ற பிறகும் ஒரு வாரம் அனுமதியை பெற்று அம்மாவுக்கு ஆட்சி காவல்விடக்கூடாது, இதை நிலைநிறுத்தி ஆக வேண்டும் என்று ஒரு தியாக உணர்வோடு அவர்கள் அந்த செயலை செய்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக அமர்வதை விட அவர்கள் என்ன அரசியல் ரீதியாக இதை விட என்ன பெரிய சாதனை செய்ய முடியும், என்ன செயலாக்க முடியும். எனவே வந்து அவர் பேசுறது அண்ணன் தெரிய அவர் என்ன சொல்றாருன்னா தேர்தலில் ஒதுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி 2021 தேர்தலில் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். 2021 தேர்தலில் அவங்க சொன்ன முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன், பண்ண மாட்டேன் எதையுமே. 2021 தேர்தல் நான் போட்டியிடவில்லை என்று அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன். மன்னிச்சுக்கங்க சார், நான் சொன்னது தப்பா இருந்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கணும். எதை வேணா போய் சொல்லக்கூடாது, பப்ளிக்ல எந்த பணியும் சொல்லக்கூடாது. 10 பேர் பார்த்துக்கிட்டு அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறேன். முடிச்சிட்டோம் இல்ல சார், அளவு பொய்யுக்கு முடிச்சிட்டோம். என்ன பேசுறதுங்க? இந்த அனைத்திலிருந்து ஒதுங்கி போகிறேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு ஆதாரத்தோடு நிரூபித்தா அடுத்து நீங்க நம்முடைய ரீசர்ச்சிலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது கிடையாது. 2021 தேர்தலில் நான் விலகி இருக்கிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே திரு அமித்ஷா இத்தனையும் சேர்த்துக் கொண்டார். சசிகலா வருகின்றனால ஓட்டு கமிஷன் பெறாமல் இருக்க வேண்டும், ஓட்டு செலவு கொடுத்த பார்மலாக சொன்னாங்க. அது வேற விஷயம். அதே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வித்ரா பண்ணுறவங்க லட்சம் வித்ரா பண்ணா அவங்க கோல்ல எப்படி விடுவாங்க, கோல் முச்சு இயக்கத்தை அவங்க என்ன பிரச்சனை எழுப்புறாங்களோ அந்த இஷ்யூ செட்டில் ஆகாம அவங்க எதிர்களை மந்திரத்தை விட்டுட்டு அவங்க வந்து போயிடுவாங்களா? தீர்வு நியாயமான பிரச்சனை தெளிவா சொன்னாரு. தொண்டர்களுடைய ஒரு சனிப்பையும் ஒரு தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பின்னடைவையும் அதிமுக சந்தித்திருக்கிறது. அவர் சதி செய்ய வேண்டியது அவர் சொன்ன யதார்த்தமான கருத்து. தொண்டர்கள் நம்பிக்கை